டிடிஎமோட ஃபேன் வேற அண்ணன் எல்லா வீடியோவும் பார்க்குறாரு. அது கீழே இருந்துச்சுன்னா நீயா காசு தருவேன். யூடியூப்ல போடுறதுக்கு ஸ்கோரிங்னு சொல்லுவாங்க. கிராக் விழுந்துச்சு கைஸ். ஆமாம், த்ரெட்டு வெளியே வந்துருச்சு. ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு டயர் மாற்ற போகிறோம். வண்டி வந்து நம்ம ஷோரூமில் வந்து கொடுத்து ரெடி பண்ணலான்னு பார்த்தா ஸ்பேர்ஸ் ஆர்டர் போட்ட வீடியோ மேலே லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். போட்டு 1 மாதம் ஆகுது கரெக்டாக ஸ்பேர்ஸில் ஆர்டர் போட்டு. நம்ம இன்ஜின் கார்டு, அப்புறம் சைலன்சர் கார்டு, இது ஸ்பேர்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு 1 மாதம் ஆச்சு. நேற்றும் கால் பண்ணி கேட்டேன், இன்னும் வரலப்பா, எப்போ வரும்பா அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் லோக்கல்லேயே ஃபுல்லாக ரெடி பண்ணிட போகிறேன். 4th சர்வீஸ் ஆல்ரெடி டேட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம 5th சர்வீஸ் ஷோரூமுக்கு கொடுத்துக்கலாம். அதேமாதிரி கிராஷ் கார்டும் இன்ஜின் கார்டும் இப்போ மாற்ற முடியாது, ஏன்னா அது ஷோரூம்லேருந்து பீஸ் வந்தால் மட்டும்தான். ஸோ ஆயில் வந்து நம்ம மோட்டலோட 7100 தான் மாற்ற போகிறோம். அது வேறு என்ன செலவு வரப்போதே தெரில, ஏன்னா நம்மளது 1.2 லிட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அது ஸ்டாண்டர்டாகவே 1 லிட்டர் கேன் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து அது 2 லிட்டர்ஸ் வாங்கினா நம்மளுக்கு பட்ஜெட் அப்படியே டபுள் ஆகும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம போக போக கண்டினியூ பண்ணுவோம். அதுமாதிரி டயர் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா த்ரெட்டிங்லாம் எப்படி தெரியுதுன்ட்டு. ஆல்ரெடி டயர் ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம கொடைக்கானல் vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து வண்டியை திருநெல்வேலியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஒரு மாதம் கழிச்சு. ஃபஸ்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்தேங்க, அதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கில் எவ்வளோ கோடுன்ட்டு. நீ ரெக்கார்ட் பண்ணியிருந்தா இருக்கேன் இன்னும். ஆமாம், இப்போ தான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அதான், ஆனால் இந்த கோடே வந்து நான் போட்டது கிடையாது, ஏன்னா நான் ரியர் டிஸ்கில் வந்து காலே வைக்க மாட்டேன். ரியர் பிரேக்கில் நம்ம வண்டியை வந்து 4 months கழித்து போய் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்தே ஒரே ஒரு வாட்டி தான் பிரேக் அடித்து பார்த்துருப்பேன். அதுலேயே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு டிஸ்க்கு ஃபுல்லாக காலின்னு சொல்லிட்டு. நான் அங்கேருந்து நம்ம ராமேஸ்வரம் கொடைக்கானல் போயிட்டு சென்னை வர்றது வரைக்கும் நான் எங்கேயுமே டிஸ்கில் காலே வைக்கல. ஆனாலுமே எவ்வளோ கோடு விழுந்திருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டு நல்லா தான் இருக்குது, ஃப்ரண்ட்டு டிஸ்கிலலாம் கோடு கிடையாது, ஏன்னா ரியர் டிஸ்க் தான் ஃபுல்லாக காலியாகி இப்படி கோடு விழுந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்கோரிங்னு சொல்லுவாங்க. டிஸ்க்கு ஸ்கோரிங்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ஸ்கோரிங் இல்லாமல் பார்த்துங்க உங்கள் டிஸ்கில், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா டிஸ்கோட எஃபிஷியன்சி போயிடும், ரொம்ப கம்மியாகிடும். ஸோ நான் வந்து இப்போ நம்ம வண்டிக்கு வந்து டிஸ்க் பேடை கலட்டி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஓஇஎம் வாங்கணுன்னா நம்ம ஷோரூமுக்கு தான் போனோம். ஷோரூமில் வந்து ப்ராப்பராக நமக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம இங்கே கலட்டி வேறு இதுவே வாங்கிக்க போகிறோம். அதுக்காக கலட்டி கொடுத்தா தான் போய் வாங்கிட்டு வர முடியும். ஸோ நான் உங்களுக்கு போகும்போது மறுபடியும் vlog கண்டினியூ பண்ணுறேன். கையை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறே கிடையாது. பாருங்கள், சாயை வச்சு வரைஞ்சிட்ருக்கேன். அது கீழே இருந்துச்சுன்னா நீயா காசு தருவேன். இப்படியா கிழிச்சேன்? 2050 நான் 1030 தான் வேணும். இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன 1 லிட்டர் தான் இருக்கா? எவ்வளோ வருது 1 லிட்ரு? காசு பறக்குது பாருங்க. ஃப்ரண்ட் ப்ரோ கேபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 லிட்டர் தான் இருக்குது 1030. 2050லனா 1.25 லிட்டர் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் நம்மளுக்கு ரெக்கமெண்டட் வந்து 1030 தான். இருங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். யூடியூப்பில் போடுறதுக்கு அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்துடுச்சு. வந்து எவ்வளோண்ணா அது? இது 35,000 கேமரா. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கலாம். மழை ஈரம் ஆனாலும் ஒன்றா கடலில் ஸ்விம்மிங் பூலில் மழை. ஆமாம், அது நீங்கள் அங்கே தெரியுறீங்க பாருங்கள், வீடியோவில் வருவீங்க. ஸோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மெக்கானிக் என்கிட்ட கேட்டுட்டு 2050 போடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். பண்ணிட்டு அப்படியே சார்ஜ் நிற்கும் கொஞ்ச நேரம். சார்ஜ் ஒரு செல் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டா இல்லை, அது தனியாக, அது கேமரா தனி, செல்லு தனி. நம்ம வேணும்னா செல்லோட கனெக்டும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சரி, வீடியோ பார்த்துட்டே பேசிக்கலாம். ஆமாம், இதுக்கு அது டிஃப்ரென்ஸ் 30க்கும் 30க்கும் 50க்கும் அதான் சிந்தட்டிக்னஸ் மாறும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து ரப்பர் இருக்கணும், ஆனால் ரப்பர் இல்லை. ஏய், இப்படி தான்டா வரும், ஒன்றுமே இல்லை. ஆனால் ஸ்கோரிங்லாம் பயங்கரமாக விழுந்துருச்சு.
ஓகே, இதை கையில் வச்சுக்க. இப்போ மணி வந்து 1 ஆகுது. நாங்கள் இந்த பின்னாடி கேலிப்பர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக லாக் ஆகிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ரியர் பிரேக்ஸ் நம்ம யூஸே பண்ணாமல் இருந்த உடனே அது ரொம்ப ஜாம் ஆகிடுச்சு. ஸோ டயரை ஃபுல்லாக கலட்டிட்டு நம்ம மொத்தமாக அதை க்ளீன் பண்ணி லாக் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக் ஆயில்ஸ் ரீஃபில் பண்ணிவிட்டு WD-40 எங்கெல்லாம் அடிக்கணுமோ அடிச்சுட்டு 2 டிஸ்பேட்ஸும் மாற்றிட்டு ஆயில் மாற்றிட்டு ஆயில் ஃபில்டரும் மாற்றிருக்கோம். இன்னும் 2 வேலை தான். ரியர் டயர் மாற்றணும், வண்டி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி ஈவினிங் வந்து வண்டியை ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறோம். டோல்கேட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஒரு புட்டி நம்ம சாமிக்கு. ஸ்டார்ட் ஆன உடனே ஜம்முன்னு சத்தம் கொடுக்குறா. பிரேக் நல்லா டைட்டாக இருக்கிறது ஃபீல் ஆகுது. கியரை போட்டுட்டோம், வண்டியை திருப்பிட்டோம், டயரை மட்டும் மாற்றிட்டு பறக்கிறோம். பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, வண்டிக்கு வந்து அந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து டயர் மாத்திரைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ டயர் எடுத்துகிட்டு ஒரு பேர்ன் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே போய் நம்ம டயரை மாற்ற வேண்டியதான். இதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம vlogல வரப்போகிறது. லைட்டாக தேய்ச்சதுக்கே த்ரெட்டு வெளியே வந்துருச்சு. ரீசெண்டாக போய் டயரை மாற்றுவோம் ஆயிட்டு இல்லை. அதான் ஓட்டி ஃப்ரெண்ட்ஸ், பேர்ன் அவுட் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் லைட்டாக டெஸ்டிங் பண்ணதுக்கே வந்து டயர் கண்ணா பின்னான்னு தேஞ்சு கிழியுது. மைக் இல்லை, ஸ்ட்ரைட்டாக டயர் தான் மாற்றணும். நீ பண்ணிகிட்டு இருக்கிற பாதியிலேயே கிழிஞ்சு தொங்கும். புகை வராதோ? கல் தான் பறக்கும். கல் பறந்து முடிக்கிறதுக்குள்ள டயர் வெடிச்சிருமே. என்னடா இப்படி ஆகி போச்சு? ஓனர் பண்ணுறோன்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னா கொஞ்சம் டயரை வெட்டி வச்சுருக்கணும். நானாக விட்டு வைக்க மாட்டேன். கொடைக்கானல் போகிறதுக்குள்ளேயே இவ்வளோ இதுவாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேர்ன் அவுட் பிளான் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. நான் நம்மளோட பழைய பேர்ன் அவுட் வீடியோ இதில் வந்து லிங்க் பண்ணுறேன். நம்ம அஸ்வினோட NSல பண்ண பேர்ன் அவுட் வீடியோ வேணால் லிங்க் பண்ணுறேன். அதை வேணால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். When I knew it from the start. இப்போ வந்து டயர் மாற்ற போகிறோம். இங்கே தான் நம்ம பேர்ன் அவுட் பண்ணலை, ஏன்னா பேர்ன் அவுட் பண்ண முடியாது. அவன் காட்டுறேன் பாருங்களேன். சும்மா லைட்டாக ஒரு செகண்டு தான் வந்து டயரை தேய்ச்சேன். அதுக்கே இதை பாருங்கள், இங்கே த்ரெட்டு தெரியுது. அப்படியே சென்டரில் பயங்கரமாக கோடு விழுந்துருச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து ஒரு ஃபுல் பேர்ன் அவுட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் நேராக டயரே மாற்றலான்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு டயர் மாற்றிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். டயர் மாற்றிட்டோம் தல்றா. இங்கே பாருங்கள், புது டயர் பார்த்தீங்களா, புது டயர். ஸோ இப்போ வந்து போடுறேண்ணா கண்டிப்பாக. கைஸ், கிராக் விழுந்துச்சு கைஸ். எப்படி ஆச்சுன்னு தெரில, இப்போ தான் பார்க்குறேனே. சே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டயர் மாற்றியாச்சு. அடுத்து ஒரு வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு நேராக வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நிறுத்த வேண்டியதான். அவ்வளோதான் வேலையே. ஃபஸ்ட்டு இவனை வீட்டில் விட்டுறலாம், பின்னாடி இருக்கிறவனை. அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மளும் ஹூடியெல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் வேறு காஸ்டியூமுக்கு வந்துட்டு போவோம். ஏன்னா ஹூடி ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா எங்கள் அம்மா வந்து என்னை கொண்டு போட்டுருவாங்க. பிறகு அப்புறம் அவ்வளோதான். அதனால் ஒயிட் அண்ட் ஒயிட் ஹூடியாக ஆல்ரெடி அழுக்காக்கிட்டேன், பார்த்துப்போம். ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டிக்கு டயர்லாம் மாற்றிட்டு வண்டியை வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு வண்டியை சூப்பராக ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஹேண்டில் பார் மாற்றணும், அப்புறம் ஃப்ரண்ட்டு பிரேக் லிவர் மாற்றணும், அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். இது கொஞ்சம் சின்ன வேலை தான். இது இன்னொரு நாள், ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து இன்னும் ஸ்பேர் வரலன்னு சொன்னாங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்கில் தான் கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வண்டி ரெடி பண்ணது அவ்வளோதான். மிச்சம் நான் தனியாக பார்த்து ரெடி பண்ணிப்பேன். ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டயர் மாற்றுறது தான் ஃபஸ்ட்டு பெரிய இஷ்யூ. இந்த டயர் மாற்றணும், அப்புறம் ஆயில் மாற்றுறது தான். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. முக்கியமான எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். மற்றதெல்லாம் சில்லற வேலை தான், அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இனிமேல் வந்து அடுத்தடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஸ்டே டியூன்ட். பை.